நாட்டு மக்கள் மேல சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு பிரச்சனை அப்படி தோணிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா, பிஜேபி எதிர்ப்பு வந்து உன்னதமா போச்சு. பாஜக வந்து எதிர்க்க வேண்டியிருக்குன்னா என்ன எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என் தம்பிக்கு ஒரு சீட்டு கொடுத்து பாருங்க, ராஜ்யசபா சீட் கொடுத்து பாருங்க, தனி ஒரு மனிதனாக போய் மோடி எப்படி எதிர்க்கிறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் இப்போ சீட்டை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு சதீஷ், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ தமிழ்ல பேசினா மோடிக்கு புரியாது, எதிர்த்து அவர் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு போயிடுவாரு. டைரக்டா இப்போ ஹிந்திலேயே பேசினா மோடிக்கு வந்து இப்போ புரிஞ்சிரும்ல உங்களுக்கு. 10 सीट एक राज्यसभा. ஆமா, தமிழ்நாடு கிங், தமிழ்நாடு கிங், அவர் கேப்டன், கேப்டன் மோடி பாப்பார். கம் டு கேபினா கேபினுக்கு வர சொல்லி நாங்க பேசுவாங்க. கம் டு கேபின், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க அதுல எதுவும் கேட்காதீங்க.